வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்காக 3 வகையான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை வானலில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா சூடேறி வந்திருக்குது. உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்காக 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் உள்ளே நல்லா வெந்து வர்றதுக்காகவும் இந்த மாவை நம்ம சேர்த்துக்கிறோம். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி. இப்போ இதில் நம்ம 1.5 கப் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணியை நம்ம கோதுமை மாவு கரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் இதில் 1.5 கப் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை இதில் சேர்த்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காம இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வைக்கலாம். எள்ளு வறுத்து வச்சதுலேருந்தே இந்த எள்ளு கூட 3 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பொடி போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டி எடுத்து இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எள்ளும் வெல்லமும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூரணத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம். பட்டர் ஷீட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஓரத்தை எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கொழுக்கட்டை ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு ஆல்ரெடி வெந்திருக்குதுன்றதுனால கேஸை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்குது. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மெத்தடில் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. அடுத்து நம்ம பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்தாச்சு. மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப்பு நல்லா தூள் பண்ண வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 1 கப் தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது, வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய், 1 கப் தேங்காவை சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு திக்கு தேங்காய் பாலை ரெடி பண்ணிக்கலாம்.
தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, கையில் நல்லா நெய்யை தடவிட்டு இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி இதில் சேர்த்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதித்து வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பால்ஸு சேர்த்த உடனே கரண்டியை விட்டு கலராமல் இது நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதி வந்த உடனே இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி இதில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கொழுக்கட்டைனா ஸ்வீட்டாக தான் இருக்கணும் இல்லை, ஒரு காரசாரமான கொழுக்கட்டை கூட நம்ம செய்யலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்ல சுடு தண்ணி இதில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு அசிஷுவல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இதே போல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கோங்க. இதே போல் இப்போ நம்ம பால்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதே போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் நல்லா திருப்பி அரைச்சி இதே போல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்ததுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு வரமிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது பச்சை மிளகானுடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ வேக வச்ச கொழுக்கட்டையை இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அம்னி கொழுக்கட்டை காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே கொழுக்கட்டைனா ஸ்வீட்டாக சாப்பிடாம இதே போல் காரமான கொழுக்கட்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 3 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.